இன்னைக்கு நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தேங்காய் வந்து 1 கால் மூடி, 5-6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா. முள்ளங்கியை வந்து தோல் செதுக்கிட்டு கேரட் செதுக்கிற கட்டையில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து முள்ளங்கி வந்து செதுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு பார்த்துட்டு, பொரிஞ்சோடனே அதில் பெருங்காயம், பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு வாட்டிடலாம். இப்போ நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயம் போடுறோம். அதில் நல்லா செவந்து வந்தோடனே அதில் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இந்த வெங்காயம் வாடுறதுக்கு லைட்டாக அதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கேரட் கட்டையில் சீவி வச்சுருக்கேன் அந்த முள்ளங்கியை அதோட சேர்த்துக்கலாம். நார்மலாக முள்ளங்கி வந்து நீர் காயனால நீர் நல்லா வரும், அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல, அந்த நீரில் நல்லா வெந்துக்கும். இப்போ வந்து நான் தேவையான பொருட்களில் மஞ்சத்தூள் வந்து நான் மறந்துட்டேன், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு, முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதில் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாட்டிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வாட்டிட்டு அந்த தண்ணியிலே அந்த இது நல்லா வெந்துடும். இப்போ நல்லா தண்ணி இதாகுது. இப்போ தண்ணி நல்லா இதாகிடுச்சு. நல்லா அந்த இது பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் தேங்காவை போடுங்க. இப்போ முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு மிக்க நன்றி.